இப்போ ஒருத்தவங்களுக்கு பர்சனலைஸ்டான ஒன்று அப்படின்னா ஃபோட்டோ, அவங்க நேம். ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே. ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆர்டர்ஸ் வீக்லி வந்து யாராவது ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க. கிஃப்ட் நம்ம ஆரம்பிக்கிறப்ப வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ், பேப்பர் வச்சு செய்யக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாமே. நான் அப்பப்போ என்ன நினச்சி ப்ரௌடாக நினச்சிக்கிறது வந்து நம்ம ஒரு சுயம்பு மாதிரிடா அப்படின்னு சொல்லி தோணும். வாழ்த்துக்கள். உங்களை பத்தி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் வந்து ஹர்ஷினி. நம்ம வந்து ஐமேடு கிஃப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் பேஸ்டான ஸ்டோர் இது. தஞ்சாவூர்ல தான் இருக்கும். பட் வந்து நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம மெயினா எடுத்து பண்றது வந்து அவங்களுக்குன்னு பிரத்யேகமா செய்யக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே மேம், எத்தனை வருஷமா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஆக்சுவலி 7 வருஷமா பண்றேன். என்னோட 7 வருஷமா பண்றேன், அப்போ உனக்கு என்ன வயசு அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் வந்து காலேஜ் படிக்கும் போதே 3 இயர்ஸா வந்து சைட் பை சைட் பண்ணிட்டே இருந்தேன். 4 இயர்ஸா இப்போ ஃபுல் டைமா எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் எப்படி வந்துச்சு? எப்படி நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க? அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. அது ஒரு பயங்கரமான அன்பிளான்டு ஸ்டோரி. நான் 10th முடிச்சப்போ வந்து 5 minutes கிராஃப்ட் அது வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். சரி, ஓகே, நம்ம வந்துட்டு ஏன் இது ஒரு பிஸ்னஸாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹேண்ட் ரிட்டனாக ஒரு A4 ஷீட்டில் எழுதிட்டு ஜெராக்ஸ் ஒரு 10 ஜெராக்ஸை போட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்தேன். ஏன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு 20 வீடு இருக்குது. ஸோ பிள்ளைங்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸாக இருக்கும், சம்மர் லீவு தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். ஆனால் ஒருத்தர் கூட வரல, ஃப்ளாப் ஆயிடுச்சு. அப்புறம் திருப்பியும் நான் 11th எல்லாம் படிச்சுட்டு இருக்கப்போ வந்துட்டு குவில்லிங் வந்து கற்றுக்கிட்டேன். நான் இப்போ குவில்லிங்லேயே வந்து டிஃப்ரெண்டாக கீ செயின்ஸ் எல்லாமே பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் தான் இதெல்லாம் பண்ணேன். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, நான் இது வந்து ஒரு 10 rupees தான் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். எல்லாருமே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாங்க. அப்புறம் அடுத்த நாள் பார்த்தா யாருமே அமௌண்ட் கொடுக்கல. ரைட்டு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பிஸ்னஸ் பண்ண முடியாது போல இருக்கே அப்படின்னு நினச்சிட்டேன். 12th முடிக்கிறப்ப வந்து இந்த ஸ்கூலோட மெமரிஸ் எல்லாமே நான் சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனை நாளாக கற்றுக்கிட்ட கிராஃப்ட் எல்லாமே வந்து ஸ்கிராப் புக்குன்னு சொல்லுவாங்க. பேஜ் பை பேஜ் நீங்கள் திருப்பலாம். ஒவ்வொரு பேஜ்லையும் ஓப்பன் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மெமரிஸ் எல்லாமே அதில் எழுதி வைக்கலாம்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்கிராப் புக் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அதை வந்து வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சுருந்தேன். ஸோ தட் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்ப்பாங்க, எல்லாருக்குமே அது ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்துட்டு நான் காலேஜ்க்கு போயிட்டேன். அதை பார்த்துட்டு ஒரு 1 year கழிச்சு எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் வந்து இப்போ இன்டர்நெட்ல ட்ரெண்டிங்காக இருந்தது. அது பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஆர்டர் எடுத்து நான் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சஜஸ்ட் பண்ணாங்க, சூப்பராக இருக்கே, அமேசானில் வந்து 500 ரூபாய்க்கு விற்கிறாங்க, நீயே இதை சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பார்க் வந்து கொடுத்தாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக என்னோட பேஜ் ஹர்ஷினி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடியிலே வந்து நான் போஸ்ட் பண்ணேன். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் பாக்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே ஒரு ட்ரஸ்டே இல்லாமல் சும்மா ஜாலியாக போட்டேன். ஆனால் எனக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் இருந்தது. எனக்கு வீக்லி ஒரு ஆர்டர் இருக்கும். அது எனக்கு அந்த 1 weekல அந்த முடிக்கிறதுக்கு எனக்கு சரியாக இருக்கும். அப்படியே அது கண்டினியூ ஆயிடுச்சு. கடைசியில் எந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நான் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு நான் நினச்சனோ அதே ஃப்ரெண்ட்ஸ் தான் என் பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்களுக்கு தான் நான் விற்றேன், அவங்க தான் எனக்கு அமௌண்ட் கொடுத்தாங்க. இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து சின்ன வயசுல ஒரு விளையாட்டுத்தனமா ஒரு கிராஃப்ட் செஞ்சு ஆரம்பிச்சது இப்போ உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு பிசினஸாவே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இப்போ வந்து இந்த பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுல என்னென்ன மாதிரியான பொருட்களை தயாரிச்சு விற்பனை பண்றீங்க? ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி கஸ்டமைஸ்டா பண்ணக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாமே பண்றோம். இப்போ ஒருத்தவங்களுக்கு பர்சனலைஸ்டான ஒண்ணு அப்படின்னா போட்டோ, அவங்க நேம், இது ரெண்டுமே அவங்களுக்கு சொந்தமானது. அதை வேற யாராலையுமே ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பிரத்யேகமா அவங்களுக்கு கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ரெசின் ஆர்ட் இருக்கு, போட்டோ ஃப்ரேம்ஸ் இருக்கு. ஸோ சின்ன சின்ன ஸ்டாண்டு அந்த மாதிரி நிறைய அவங்களோட ஃபோட்டோ போட்ட மாதிரி, நேம் போட்ட மாதிரியான கிஃப்ட்ஸ் நிறைய இருக்கு நம்மள்ட்ட. இப்போ பிரஷ் மில் ஜுவல்லரி ஆர்டர்ஸ் எல்லாமே எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஆரம்பிக்கிறப்ப வந்து ஹேண்ட்மேட் கிஃப்ட்ஸ், பேப்பர் வச்சு செய்யக்கூடிய கிஃப்ட்ஸ் எல்லாமே, குட்டி குட்டி கிஃப்ட்லேருந்து பெரிய பெரிய கிஃப்ட்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்பப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ், ரெசின் ஆர்ட்லேயே வந்து ஃப்ரேம்ஸ் இருக்கு, கிளாக் இருக்கு, ரிங் பிளேட்டர் பண்ணலாம் ரெசின்ல. ஸோ என்னென்ன இருக்கோ அது எல்லாமே பண்ணியிருக்கோம். இப்போ பல்க் ஆர்டர்னு வரப்போ ரெசின்ல கீ செயின்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ தாய்ப்பால் ஜுவல்லரி வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டாலர் ஆகட்டும், ஒரு இயரிங், பிரேஸ்லெட், ரிங், எது வேணாலுமே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் அவங்களோட தாய்ப்பால் வச்சு.
இப்போ நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. என்னதான் வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தால இது ஓபன் பண்ணது அப்படின்னாலும் இதை கத்துக்கணும் இல்லையா, ஒரு ப்ரொஃபஷனலா வெளில போய் பண்றோம் அப்படிங்கிறப்போ. ஸோ எல்லாத்தையும் எப்படி கத்துக்கிட்டீங்க? நான் சொன்ன மாதிரி இது யூடியூப் தான். யூடியூப்ல இருந்து நிறைய வந்து கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா பெருசா பண்ணதுக்கப்புறம் சில கிளாஸஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைன்ல அவைலபிள் இருக்கும். அதுலயுமே நம்ம அட்டன் பண்ணி கத்துக்கலாம். இப்ப பிசினஸ்னு ஓபன் பண்ணி வெளில வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்டிங்ல மக்கள் மத்தியில ரெஸ்பான்ஸ் இருந்திருக்கணும் இல்லையா? சோ வந்து உங்ககிட்ட அதிகமா ஆர்டர்ஸ் வந்திருக்கணும். சோ இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஆர்டர்ஸ். வீக்லி வந்து யாராவது ஒரு ஆர்டர் கொடுத்துருவாங்க கிஃப்ட் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவ நல்லா பண்ணுவா, இவள்கிட்ட பண்ணி வாங்கிக்க, இவள்கிட்ட பண்ணி வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து உள்ள வந்தாங்க. ரீல்ஸ்னு ஒரு கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய அன்னோன் பர்சன்ஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, ஏதோ ஒரு ஊர்ல இருந்து நம்மள்ட்ட ஆர்டர் கொடுப்பாங்க, யாருன்னே தெரியாம ஒன்று ரெடி பண்ணி கொரியர் பண்ற மாதிரி. அந்த அன்னோன் கஸ்டமர்ஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சது ரீல்ஸுக்கு அப்புறம் தான். இப்போ வந்து ஒரு பிசினஸ்னு எடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணப்போ எவ்வளவு முதலீட்டுல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க? உண்மையை சொல்லணும்னா ஒரு 50 ருபீஸ் அவ்வளோதான். அது கூட ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்தவங்களே முதல்ல வந்து கேஷ் கொடுத்துட்டாங்க. உனக்கு திங்ஸ் வாங்குறதுக்குலாம் தேவைப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேஷ் கொடுத்தாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு ஜஸ்ட் 50 ருபீஸ்ல ஆரம்பிச்சு இப்போ சூப்பரான ஒரு பிசினஸா போயிட்டு இருக்கு. மார்க்கெட்டிங்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி வந்து கான்டெக்ட் ஆர்டர்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு? மார்க்கெட்டிங் ஃபுல்லாவே வந்துட்டு ஆன்லைன் பேஸ்டா தான். நமக்கு நேர்ல வந்து வேர்ட் ஆஃப் மவுத் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் கிடையாது, எல்லாமே ஆன்லைன்ல வர்றது தான். இப்போ இன்ஸ்டாகிராம்லயே நமக்கு நிறைய ரீச் கிடைக்குது, யூடியூப்லயும் நிறைய ரீச் கிடைக்குது, நிறைய அன்னோன் பர்சன்ஸ் வந்து நம்மள காண்டாக்ட் பண்றாங்க. ஸோ மெயினா அந்த சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ் தான் வந்து நம்மள இவ்வளவு தூரம் கஸ்டமர்ஸ் கொண்டு வந்து ரன் பண்ணிட்டு இருக்கு. இப்போ வந்து ஒரு சின்னதா ஒரு கிராஃப்ட் நீங்க கத்துக்கிட்டது அதை சூப்பரான ஒரு பிசினஸா எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களை மாதிரி இப்ப நிறைய பேருக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும். அதுவும் இது போல கிராஃப்டை வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்கிறது நிறைய பெண்களுக்கு ஒரு ஆர்வமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அவங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதுவுமே நமக்கு தெரியாது, ஆரம்பிக்கிறப்ப எதுவுமே வந்து தெரியாது. யாரோ ஒருத்தர்கிட்ட போயிட்டு பிளெயினா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, இப்போ நான் ஆரம்பிக்கும் போது வந்து கிராஃப்ட்ஸுக்கு வந்து எனக்கு போட்டோக்கு வந்து வெளியில தேடுற மாதிரி இருந்தது. நானே டைரக்டா போய் ஸ்டூடியோல போய் என்ன பண்ணலாம், லேப்லாம் கிடையாது, அப்போ போனை வச்சுட்டே என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள்ட்ட என்கொயரி ஒன்னொன்னா கேள்வி கேட்டு தெரிஞ்சுட்டேன். நிறைய கேள்வி கேட்கணும், வெளியில கடைகள்ல போயிட்டு கேட்கறப்ப நமக்கு நிறைய தெரிய வரும் அந்த ஃபீல்டை பத்தி. ஸோ ஒரு டைரக்டா போய் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம்னா அவங்க பிஸ்னஸ் அவங்க நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. இதே நம்மளே வந்து அதோட பாயிண்ட் பிடிச்சு நம்ம போயிட்டு ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நிறைய வந்து தடைகள் இருக்கு பிஸ்னஸ் பண்றதுக்கு, பசங்களுக்குமே சரி பொண்ணுங்களுக்குமே சரி. பிஸ்னஸ் அப்படின்னு சொன்னாலே வந்து நிறைய வந்து யோசிப்பாங்க. பட் நீங்க அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அதுல ஒரு சைட் பை சைடு ஒரு பிஸ்னஸ் அப்படியே ஸ்லோவா ஒரு ரன் பண்ணிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு இடத்துல பீக் ஆகிறப்ப கண்டிப்பா எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்ப நான் காலேஜ் படிக்கும்போது பண்ணிட்டு இருந்தேன் சைட் பை சைடு. அந்த அமௌண்ட்டை நான் வந்துட்டு காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்திருக்கு அப்படின்னா எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. நான் காலேஜ் முடிச்சுட்டு வரப்ப எனக்கு ஒரு டீசென்டான அமௌண்ட் வந்தது அப்படின்றதுனால நான் அதை வந்து ஃபுல் டைமா எடுத்து பண்ணேன். அப்படி நம்ம பண்றப்போ வந்து அது ஈஸியா இருக்கும். எல்லாமே ஒரே அடியா வேலையை விட்டுட்டு நான் பண்றேன், படிப்பை நிறுத்திட்டு பண்றேன் அந்த மாதிரி பண்ணாம படிப்பு முக்கியம், அதை முடிச்சிருங்க. வேலைக்கும் நீங்க போறீங்க அப்படின்னா வேலைக்கு போயிட்டு சைட் பை சைட் சின்னதா பண்ணிட்டே இருங்க. டெய்லி அதுக்கு சின்னதா ஏதாவது பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா கடைசி அது நல்ல லெவலுக்கு வரப்ப வேலையை விட்டுட்டு நம்ம அழகா பிசினஸ்க்கு ஸ்வாப் ஆயிடலாம். ஓகே, இப்போ வந்து சூப்பரான முறையில ஒரு சூப்பரான பிசினஸ் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அதே போல பிசினஸ் ஓபன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு சூப்பரான ஒரு குட்டி ஐடியா கொடுத்துருக்கீங்க. இதை தாண்டி அடுத்த கட்ட பிளான் அப்படின்னு ஒண்ணு இருக்கும்ல, நெக்ஸ்ட் நான் இது பண்ண போறேன் அப்படின்னு, எதை பண்ணலாம் அப்படின்னு ஐடியால இருக்கீங்க மேம்? எனக்கு இப்போ வந்து ஏதாவது ஒரு செக்மெண்ட் பிடிச்சி அதுக்கு மேனுஃபேக்சரர் நான் தான்டா அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது ஒரு லைன் எனக்கு பிடிச்சிடணும். இப்போ நான் பண்ற ஐட்டம்ஸ்லயே இது நான் ஓனா ஸ்கிராச்ல இருந்து நான் தான் ரா மெட்டீரியல் வாங்கி எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சூப்பர் மேம். சோ நீங்க நினைச்ச மாதிரியே கண்டிப்பா ஒரு யூனிட் வைக்கணும் அப்படின்னு அதிரை ஃப்ரம் நேயர்கள் சார்பா வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். சோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நேயர்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது உங்களுடைய திங்ஸை வாங்குறதுக்காகவோ அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காகவோ கான்டாக்ட் பண்ணணும்னா எப்படி கான்டாக்ட் பண்றது? நம்ம வந்து வாட்ஸ்அப்ல வந்து நல்லா ஆக்டிவா இருப்போம். 9025453492 இந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் செக் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஐ மேட் யூ கிஃப்ட்ஸ் தஞ்சாவூர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா பார்க்கலாம். யூடியூப்லயுமே அதே மாதிரி தான் ஐ மேட் யூ கிஃப்ட்ஸ் தஞ்சாவூர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கனாலே நம்மளோட பேஜ் சேனல் ரெண்டுமே வரும்.
எந்த பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் நிச்சயமா அதுக்கு பின்னாடி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நீங்க என்னதான் வீட்லயே இருந்து ஒரு சின்ன பிசினஸா பண்றீங்க அப்படின்னாலும் இதுக்கு பின்னாடியும் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் இல்லையா? சோ நீங்க என்னென்ன ஃபேஸ் பண்றீங்க, எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க? ஃபர்ஸ்ட் செட்ல வந்து தஞ்சாவூர் கஸ்டமர்ஸா இருக்கிறப்ப எனக்கு ஒண்ணுமே தெரியல. அன்னோன் கஸ்டமர்ஸ் வரப்ப பார்சல் பண்றப்ப நிறைய இஷ்யூஸ் இருந்தது, டேமேஜ் ஆகிற இஷ்யூ அதெல்லாம் இருந்தது. அந்த டைம்ல ஒன்னொன்னா சேஞ்ச் பண்ணோம். நம்ம வந்து கிளாஸ்க்கு பதிலாக லேமினேஷன் பண்றது, கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி பேக் பண்றோம்னு கத்துக்கிட்டோம். போட்டோ ஃப்ரேம் டேமேஜ் ஆகாம எப்படி பேக் பண்றது கத்துக்கிட்டேன். அந்த ஃபேஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஓரளவுக்கு எல்லாமே நார்மலா தான் போயிருக்கு. இப்போ வந்து சொசைட்டில வந்து இது ஒரு பிஸ்னஸா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. படிச்சிருக்க வேலைக்கு போகலாம்ல, நீ படிச்ச படிப்பு வேலைக்கு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க. அது ஒண்ணு மட்டும்தான் இப்போ ஸ்ட்ரகிளா இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் எல்லாருமே வந்துட்டு ஒரு நான் பிஸ்னஸ்க்கு போன முடிவு வந்து சரியா இருக்கும் அப்படிங்கறது புரிஞ்சுப்பாங்க அப்படின்ட்டு. சூப்பர் மேம். இப்போ வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுக்கிடையில நீங்க ப்ரௌடா நினைச்ச மொமெண்ட்ஸ் இருக்கும்ல, ரொம்ப பெருமையா நம்மளும் ஒரு உமன் ஆண்டர்பிரினரா சக்சஸ்ஃபுல்லா பண்றோம் அப்படின்னு. சோ அந்த மாதிரி நீங்க ஃபீல் பண்ண மொமெண்ட்ஸ் பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. நான் அப்பப்போ என்னைய நினைச்சு ப்ரௌடா நினைச்சுக்கிறது வந்து நம்ம ஒரு சுயம்பு மாதிரிடா அப்படின்னு சொல்லி தோணும். நான் நேர்ல ஷாப் வச்சிருந்தேன் அப்படின்னா எங்க அம்மா அப்பா எல்லாம் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, அதெல்லாம் பண்ணிருப்போம். அப்ப அது வேற மாதிரி ஃபீல். இது வந்து ஸ்கிராச்ல இருந்து ஃப்ரம் தி ஜீரோல இருந்து நான் தனியாலாம் வந்து இதை எடுத்து எல்லாமே பண்ணிருக்கேன் அப்படிங்கறத நினைச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. இந்த பிசினஸ்க்கு இப்படிதான் பண்ணணும்னு யாரும் எனக்கு கைட் பண்ணல, இவங்கெல்லாம் தான் கஸ்டமர்ஸ்னு எனக்கு யாரும் காட்டி விடல. எதுவுமே இல்லாம எல்லாமே நம்மளே ஓனா வந்து எல்லாமே கிரியேட் பண்ணிட்டதுனால எனக்கு அதை நினைச்சு எப்பயுமே ப்ரௌடா இருக்கும். நம்ம எங்க போனாலும் பொழைச்சிக்கலாம், நம்ம தான் எல்லாமே பண்ணிருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ஒரு கான்பிடன்ஸ் வந்துரும்ல. ஓகே மேம். இப்ப எந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னாலும் அதுக்கு கண்டிப்பா பேக்ரவுண்ட்ல ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். சோ நீங்க வீட்லயே வச்சு இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இன்னுமே அதிகமா தேவைப்படும் இல்லையா? சோ அந்த சப்போர்ட் எப்படி இருக்கு அதை பத்தி ஷேர் பண்ணிக்கோங்க. என்னதான் இது ஒரு பிசினஸே இல்லை அப்படின்னு சொன்னாலும் வந்துட்டு என்னை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க எதுவுமே சொல்லலை. எனக்கு என்ன விருப்பமோ அதை பண்றதுக்கு எனக்கு எப்பயுமே ஒரு சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப ஆக்டிவா எல்லாமே ட்ரை பண்ணி பார்ப்பேன். எனக்கு பாட்டே வராதனாலும் சிங்கிங் போவேன், ஸ்பீச்சே வரலனாலும் ஸ்பீச்சுக்கு போவேன், டான்ஸ் எல்லாமே வந்து எனக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு விருப்பம் இருக்கோ இல்லையோ எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு விருப்பம் இருக்கு அப்படிங்கறனால அவங்க எப்பவுமே சாய்ஸ் என்கிட்ட தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு நல்லாவே இருக்கு. சூப்பர் மேம். இன்னைக்கு வந்து நம்ம அதிரை எஃப்எம் மகளிர் மட்டும் அப்படின்ற நிகழ்ச்சியில நீங்க பேசிட்டு இருக்கீங்க அப்படின்றதுனால சோ நீங்க ஒரு விமன் அப்படிங்கிற அடிப்படையில மற்ற பெண்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? யாருமே வந்துட்டு போதும், நான் என் கணவர் என் குழந்தைங்க போதும் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை வந்து உருவாக்குங்க அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். நாளைக்கு நீங்க இல்லை அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஊருக்கு தெரியணும், நீங்க ஒரு ஆள் இருந்தீங்க அப்படிங்கிறது தெரியணும். அந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒண்ணு வந்து பண்ணிட்டு இருக்கணும். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும் அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீடம்ல ரொம்ப முக்கியமா வந்து டைம் ஃப்ரீடம், மணி ஃப்ரீடம் ரெண்டுமே இருக்கிற மாதிரி வந்து வாழ்க்கையை வந்து அமைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன். என்ன ஒரு பணத்துக்காக ஓடாம நம்ம மனசோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஓட ஆரம்பிங்க. அப்படி ஒருத்தவங்க வந்து பிடிச்சதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அதை வந்து பாராட்ட ஆரம்பிங்க, மனுஷங்களை பாராட்டுங்க. உங்களுக்குன்னு ஒன்று வச்சுட்டு டாக்டர் ஆனாதான் இது, ஐபிஎஸ் ஆனாதான் இப்படி, கலெக்டர் ஆகணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு செட் ஆஃப் இதெல்லாம் விட்டுட்டு எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு பிடிச்சு செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்மளோட ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரெடி பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்கு. நம்ம இது எல்லாத்தையும் உடைச்சு அவங்களுக்கு ரெடி பண்ணி வச்சா அவங்க அதெல்லாம் சரி பண்ணிட்டு அடுத்து இன்னும் என்னெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுமோ எல்லாமே பண்ணி இந்த நாட்டை வந்து இன்னும் டெவலப்டா மாத்துவாங்க. இது இவ்வளவு நேரம் என்னோட கதையை கேட்டுட்டு இருந்த அதிரை எஃப்எம் நேயர்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இந்த மாதிரி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த அதிரை எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.